ஹாய் ஆல்! இன்னைக்கு வந்து ஐஸ்வர்யா கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேங்காய் வந்து தாள் பண்ணி வச்சுருக்கேன். ரவா மாவு வந்து ரொட்டி மாவு பதத்துக்கு பெசஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சைடு பார்த்திங்கன்னா வெல்லம் 1 டம்ளர் ரவைக்கு 3/4 டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கேன். அது ஆனதுக்கப்புறம் அதில் வந்து துருவின தேங்காய் வந்து கலந்துக்கலாம். நான் எடுத்து வச்ச தேங்காய் போடல. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு இந்த பதத்துக்கு வந்துடுச்சு. தென் இந்த ரவா மாவை எடுத்து பூரி சைஸுக்கு தடவி எடுத்துக்கலாம். இந்த பானிபூரி இருக்கும் இல்லையா குட்டி குட்டியா, அந்த சைஸ்க்கு தடவி எடுத்தாலே போதும். நமக்கு வந்து மோதகம் மாதிரி தான் வேணும் சைஸு. ஸோ நான் அந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு இந்த பாகு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பாகு, அதை வந்து இதுக்குள்ளே வச்சு மோதகம் மாதிரி பிடிக்கணும். கைக்குள்ளே வச்சு இப்படி மாதிரி ஷேப் கொண்டு வந்தீங்கன்னா அழகாக மோதகம் மாதிரி கிடச்சிரும் உங்களுக்கு. ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு செய்கிறதுக்கு. பட் எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. மாவு வந்து ரவை மாவு வந்து ரொம்ப ஊற வைக்க வேணாம். பிகாஸ் ஊற வச்சா காஞ்சு போயிடும். ஸோ ரவை மாவு பசஞ்சிட்டு அப்புறமேட்டு இமிடியேட்டாக செஞ்சுருங்க. முன்னாடி பூரணம்லாம் கலரி வச்சுட்டு அப்புறமா ரவை மாவு பசஞ்சாலே போதும். முன்னாடி ஊறணும்னு அவசியம் இல்லை. அடுப்பில் ஆயில் விட்டு அதிலே கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. யூசுவலி இது நெய்யில் தான் பண்ணுவாங்க ஃபுல்லாகவே. பட் நம்ம அவ்வளோ நெய்யில் சாப்பிட்டா நமக்கு சரி வராதுன்னு சொல்லிட்டு 1 ஸ்பூன் அளவு நெய் மட்டும் விட்டால் போதும் அந்த எண்ணெயிலேயே. நெய் விட்டதுக்கப்புறம் அதுலேயே வந்து இது ஒன்று ஒன்றா போட்டு போட்டு எடுத்தா சூப்பரான மெத்தடில் ரவா வச்சு செய்கிற ஐஸ்வர்யா கொழுக்கட்டை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.